தீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் நான். இதை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் ஹோட்டலில் வாங்கவே மாட்டீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் மைதா. 1 கப் மைதாக்கு நமக்கு 1/4 கப் தயிர் வேணும். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதுதான் மாவு பிசைறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் செஞ்சதுக்கப்புறமா மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்காக 2 துண்டு பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 4 துண்டு பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த மாவுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தயிரை கலந்து விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா சாஃப்டான மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி விட்டுட்டு இதை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா 2 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. நான் விரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது மாவு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து உருட்டிக்கலாம். இப்போது போர்டில் லைட்டாக மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையில் 2 பக்கம் மைதா மாவு தடவிட்டு இதை நல்லா ஓவல் ஷேப்பில் விரிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஓவல் ஷேப்பில் விரித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல எள்ளு, அதிலேருந்து லைட்டாக இதில் கொஞ்சம் தூவிக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அது உதிராமல் இருக்கிறதுக்காக இன்னும் தடவை ஒரு தடவை பரட்டிக்கலாம். இப்போது இதை எடுத்துட்டு அதோட பின்பக்கம் நம்ம ஃபுல்லாக தண்ணி தடவிக்கலாம். இப்போது தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தடவணும்ல அந்த சைடு கீழே படுற மாதிரி நம்ம நாண வைக்கணும். நம்ம நான் வச்ச ஒரு 5-6 செகண்ட்லேயே இது பல்ஜாக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நான் நல்லா உப்பி வந்தானே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நான் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதை இப்படியே வைக்கலாம், இல்லைனா இடுக்கியில் பிடிச்சிட்டு டேரெக்டாக ஃப்ளேமில் 2 பக்கமும் ஒரு நிமிஷம் காட்டினோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை உருக்கிட்டு அதில் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டேன். இதை இது மேலே அப்படியே லைட்டாக தடவி விட்டுறலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக கீ கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், வீட்டிலையே சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் பன்னீர் பட்டர் மசாலா கூட சர்வ் பண்ண போகிறேன். ஏற்கனவே பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தீஸ் கிச்சனில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறக்கு மறக்காமல் தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.